பாவ் பாஜி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸுங்கிறத பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு, கேரட், கேப்சிகம், காலிஃப்ளவர் தண்ணியில் போட்டு அது புழுலாம் இருக்காங்கிறத பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி, அரைக்கிறதுக்கு 10 பூண்டு, 1 இன்ச்சுக்கு இஞ்சி. அதோட என்னென்ன பொடி சேர்க்கணும் அப்படின்னா தனியா பொடி, கரம் மசாலா, பாவ்பாஜி மசாலா, ஜீரா பொடி, இறக்குறதுக்கு முன்னாடி கசூரி மேத்தி போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா தயிர் மத்துனாலேயோ அது கரண்டியாலேயோ நல்லா 1-2 இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. குக்கரில் தான் பண்ண போகிறேன். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் பட்டர். இப்போது இந்த பூண்டும் இஞ்சியும் அரைச்சிருக்கேன், அதை இப்போ முதல்ல போட்டு வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போயிடுத்து. இந்த டயத்தில் வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுத்து, தக்காளி வதங்கிடுத்து. இப்போது இந்த வேக வச்ச வெஜிடபிள்ஸ் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு இதில் என்னென்னா ஜீரா பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, வெறும் மிளகா பொடி, இது எல்லாத்தையும் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டுடலாம். வேக வச்ச தண்ணி அதோட விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர விட்டுறலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கொதிச்செடுத்து இப்போ இறக்க போகிறேன். இது பாவ் பாஜி மசாலா பவுடர் கடையில் கேட்டாலே கிடைக்கும், அது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இறக்க போகிறோம். இப்போ நல்லா கொதி வந்துருக்கு. இப்போ இறக்குற டயத்தில் ஒரு 2 ஸ்பூன் பட்டர், அதை இப்படி இறக்க போகும்போது 2 பட்டர் போட்டிருக்கேன், தெரியுறதா? அப்படியே அது கொதிக்கும் போதே அந்த பட்டரும் உருகி வாசனை நல்லா இருக்கும். இறக்குறச்சு கசூரி மேத்தியும் கொத்தமல்லி தழையும் போடணும், அவ்வளோதான். கொத்தமல்லி தழை, கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. இப்போ பாவை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான். பாவு வாங்கிட்டு வந்திருக்கேன், பாவு ப்ரெட்டு. இதை அப்படி நடுவில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு கொஞ்சம் பட்டரை இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டு பார்க்கலாம் எப்படி ரோஸ்ட் ஆகிருக்கு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. அவ்வளோதான். பாஜியோடு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல மெனுவில் பார்க்கலாம். தேங்க்யூ.